என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து அவங்க மல்லிகை சாமான் கடை வச்சுருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த துவையல் வைப்பாங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது எங்களுக்கு இதை கொண்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. துவையல்லாம் அரைச்சி போர் அடிக்குதுன்ற நேரத்தில் என்னடா செய்யலாம் அப்படின்ற நேரத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சுட்டு இந்த துவையல் அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 6 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்குவோம். புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதில் இந்த ஸ்பூன்லேயே 8 ஸ்பூன் அளவுக்கு தனியா நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்குங்க. அப்படி உங்களுக்கு 8 ஸ்பூன் எடுத்தா எடுங்க, அப்படி இல்லை ஒரு உள்ளங்கையில் ஃபுல்லாகவே அப்படி நிறைச்ச மாதிரி எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. அதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. பாருங்க, கொஞ்சமாக பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசம் கொடுக்கும் அதுக்காக. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே தேங்காய் துருவல், இது வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே இதுலேயே நல்ல கருவேப்பிலை ஒரு 4 இனுக்கு அளவுக்கு ஒரே போட்டுக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசனையா இன்னும் கொஞ்சம் துவையல் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் நல்லா வேணும்னா இன்னும் 2 சேர்க்கலாம். இதுல கொஞ்சோண்டு மல்லி இலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம், இல்லை வாசமா இருக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, புளி, காரம் இந்த துவையலுக்கு கூடுதலா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு எல்லாமே பாருங்க கலர் அதாவது பூண்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி சுருங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பல்ஸில் போட்டுட்டோம். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து துருவன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். துவையல் மாதிரி அரைக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதில் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டதுனால நல்ல ஒரு மனமும் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். துவையல் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த துவையல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சிடணும். இந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். சாதாரண துவையல் மாதிரி நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா இது வந்து நைஸாக இருக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனம் வந்து துவையல் அரைக்கும் போதே அப்படி மணக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா தான் சாதம் பிணைஞ்சு சாப்பிடும் போதும் சரி, நம்ம தொட்டுக்கிட்ட சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இதில் துவையல் நம்ம அரைச்சி வலிச்சு வைக்கும் போதே மனம் வேறு லெவலில் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியும் பிணைஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நெய் போட்டும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை அப்படியே தொட்டுக்கிட்டு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் மாங்காய் சாதம் அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.